ஃபிலிம்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட விஜய் கார்த்திக். இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூல பார்க்க போற ஒரு பாலிவுட் ஃபிலிம் லாபட்டா லேடிஸ். அமீர் கானுடைய ப்ரொடக்ஷன்ஸ்ல ரிலீஸ் ஆன ஒரு படம். இந்த படத்துல வந்து நித்யான்ஷி, ஸ்பாங்ஷ் மற்றும் ரவி இந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய ஸ்டோரி ஒரு யூனிக்கான ஒரு ஸ்டோரி. ஒரு ஊர்ல கணவன் மனைவி, அதாவது அந்த பொண்ணு வந்து புகுந்த வீட்டுக்கு போயிட்டு திருப்பி பிறந்த வீட்டுக்கு வராங்க. வரும்போது அந்த ஊர்ல ஒரு வழக்கம் இருக்கும். என்னன்னா, அந்த பொண்ணுடைய கண்ணுல ஒரு சிவப்பு கலர் துணி மாதிரி கட்டிட்டு தான் கூட்டிட்டு வரணும். அந்த ஊர் சம்பிரதாயம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த கண்ணை திறக்கணும், இந்த கண்ணில் கட்டிட்டு இருக்கக்கூடிய அந்த துணியை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு படத்தோட ஹீரோ அந்த பொண்ணோட ஹஸ்பண்டும் அந்த மாதிரி கண்ணை கட்டிட்டு ஒய்ஃபை கூட்டிட்டு வராங்க. ஊருக்கு வந்து அந்த சம்பிரதாயம் எல்லாம் முடிச்சுட்டு அந்த கண்ணில் கட்டி இருக்கக்கூடிய அந்த துணியை எடுத்த உடனே அந்த பொண்ணு வந்து மாறிடுச்சு. ட்ரெயின்லயே ஒய்ஃபை அவர் தவற விட்டுட்டாரு அப்படிங்கிற மாதிரி தெரியுது. தெரிஞ்சோடனே பயங்கர ஷாக் ஆகிட்டாங்க. அவங்க என்ன ஆனாங்கன்னு தெரியல. ட்ரெயின்லயே மிஸ் ஆகிட்டாங்களா, இல்லை ஸ்டேஷன்ல இறங்கிட்டாங்களா, யாரை கடத்திட்டாங்க ஒண்ணுமே தெரியல. உடனே ஓடி போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஊர்ல ஒரு வழக்கம் இருக்கு, கண்ணை கட்டிட்டு ஊருக்கு கூட்டிட்டு வந்தோம், மறுபடியும் ட்ரெயின்ல மிஸ் ஆகிட்டாங்க, எங்க இறங்கினாங்கன்னு தெரியல, யாரை கடத்திட்டாங்களான்னு தெரியலன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்தோடனே அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அவங்க இங்க உண்மையாவே கடத்திட்டாங்க தானா, இல்ல வேணும்னே இங்க மிஸ் ஆகிட்டாங்களா, இதெல்லாம் தான் இந்த படத்துடைய மொத்த கதையே. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி கம்ப்ளீட்டா ஒரு என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிற ஒரு வேணும். ரொம்ப யூனிக்கான ஒரு சப்ஜெக்ட்ல ஒரு படத்தை நீங்க பார்க்கணும் அப்படின்னா நீங்க இந்த படத்தை நீங்க ப்ரிஃபர் பண்ணா. அந்த படத்துல இருந்துச்சு ஆர்டிஸ்ட் ரவில இருந்து எல்லாருமே ரொம்ப நல்லா பெர்ஃபார்மன்ஸ் டெலிவர் பண்ணிருக்காங்க. நித்யான்ஷில இருந்து எல்லாருமே ஓவராலா பாக்குறப்போ இந்த படம் வந்து கரெக்டா அமீர் கான் சூஸ் பண்ணி தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ரொம்ப ஒரு ஆவரேஜான பட்ஜெட்ல உருவான ஒரு படம். பட் ஸ்டில் இந்த படம் வந்து அந்த கான்டென்ட் பேஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்றதுமாங்களே, அது இந்த படத்தை அமீர் கான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்துல வந்து ராமோடைய மியூசிக் படத்துக்கு பெரிய ஒரு பக்கபலமா இருந்திருக்கு. மியூசிக்கும் சரி, பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சாங்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த படத்தை வந்து நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா தாராளமா நீங்க போய் பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்ம சேனல்ல கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 3.5 out of 5. இதே மாதிரி வேற நான் சந்திக்கிறேன். ஸ்டார்ட் ஆஃப் சைனிங் விஜய் கார்த்திக்.